நிறைய பெத்தவங்க கடைசி காலத்துல போய் ஆசிரமத்துல தனியா வாழ வேண்டியது. தானமுத்தே, எங்க குடும்ப விஷயம். எதுல உங்க குடும்ப விஷயம்? இப்பதான் உங்க குடும்பம் இருக்குன்ற ஞாபகம் வருதா? இப்பதான் ஞாபகம் தான் கேக்குறேன். உன் அப்பா பாதியில போய் சேர்ந்துட்டாரு. தனியால உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு தனியா விட்டு எங்க ஓட்டு. இன்னைக்கு வந்து நின்னு அவங்க குடும்பத்தை பத்தியா வாய் குசா பேசுற நீ எல்லாம் ஒரு பிள்ளைடா. வேணாப்பா. பாத்தியாடா, ஆனா உன் வயசுக்கு எப்ப அந்த மாதிரி யோசிக்க தோணுச்சு? நட்பா பலர்களை கொச்சப்படுத்தி எப்ப அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஏய், நீ ஏன் இப்படி கடந்து குதிச்சிட்டு இருக்க? அவன் அம்மாவா அவன் கேள்வி கேக்குறான். உனக்கு என்ன வந்தது? அத்தை, அவருக்கு இப்படி தோண காரணமே நீங்க தான். நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஏய், சும்மா வேலை கத்தாதீங்க அத்தை. பார்வதி ஆண்டி உங்க ஃப்ரெண்ட் தானே? இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இவங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு நல்ல கதை சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவங்கள பத்தி தப்பு தப்பா கதை கட்டி விட்டுருக்கீங்க. பார்வதி ஆண்டி மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஆண்டியோட நல்லதுக்காக பண்றேன்னு சொன்னீங்க. இதான் நீங்க அவங்களுக்கு பண்ற நல்லதா? என்னடி? என்ன எதிர்த்து திமிரா பேசுற? நியாயத்தை பேசுறேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு. உங்க நட்புக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆண்டிய ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல. கரெக்டா சொன்ன மீனா. சொந்த பந்தம் யாரும் நம்பலைனாலும் நம்ம ஃப்ரெண்ட் மட்டும் தான் நம்ம நம்புவாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். போதும், என் வீட்டுல வந்து நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, என்னால இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. முதல்ல அந்த வெளியே போக சொல்லு. இங்க பாரு, உனக்கு நான் வேணுமா இல்ல அந்த வேணுமா முடிவு பண்ணிக்க. பாரு, நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீ அத்தை, நீங்க யாருக்காக யோசிக்கிறீங்க அத்தை? உங்க மனசுக்கு எது செயல்படுதோ அதை செய்யுங்க அத்தை. ஆமா ஆண்டி, நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல பாசம் காட்டுறவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை எடுக்க கூடாது. இது உங்க வாழ்க்கை. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆண்டி. அத்தை, உங்க கூட